ஸோ கைஸ் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது கைஸ். ஏன்னா சிஎஸ்கே தொடர்ந்து தோற்றுட்டு இருந்துச்சு. ஆனால் நீங்கள் நம்ம சிஎஸ்கேவை ஜெயிக்க வைக்க போகிறோம். அதுவும் நம்ம சிஎஸ்கே விளையாட போகிறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேமில். ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க கைஸ். அப்படி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், நீங்களும் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ கைஸ் இங்கே காயின் டாஸ் சொல்கிறாங்க. நம்ம வந்து டெய்ல்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். எஸ் கைஸ் டெய்ல்ஸ் தான் கைஸ் வந்திருக்கு. ஸோ கைஸ் இந்த கேம் பேர் வந்து ஸ்டிக் கிரிக்கெட் சூப்பர் லீக் கைஸ். நீங்கள் வேணும்னா போய் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும், போய் பண்ணிக்கோங்க. அது ஏற்றிக்கு விளையாடுங்க, செம்மையாக தான் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து சென்னையை விளையாடிட்டு இருக்கோம். நம்மளை எதிர்த்து வந்து ஏதோ ஒரு டீம் விளையாடிட்டுருக்கு. அது என்ன டீம்னே தெரில கைஸ். ஸோ கைஸ் பவுலிங்லாம் ஆட்டோ ப்ளே தான் கைஸ் பண்ணோம், நம்ம விளையாட முடியாது, நம்ம வெறும் ஸ்பீடு தான் பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஃபாஸ்ட் ஸ்பின்னர், பவுல் ஸ்பின்னர்லாம் நிறைய பேர் கிரிக்கெட் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே தொடர்ந்து 5 மேட்ச் தோத்துச்சு கைஸ். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் சென்னை சூப்பர் கிங்ஸு கம்பேக் சூப்பர் கிங்ஸாக மாறும் கைஸ். பார்த்துக்கிட்டே இருங்க கைஸ். நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்குது கைஸ் சென்னை. இது அது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஜெயிச்சிடலாம். எப்போ 2 ஹேட்ரிக்கா இல்லை கைஸ். ஹேட்ரிக் வந்திருக்கோன்னு நினச்சேன் சிங்குக்கு. ஸோ கைஸ் இப்போ பாருங்கள் என்ன பேரில் இதெல்லாம் கேமர்ஸ்னு ஒருத்தர் இல்லக்கா கைஸ். அவன் தான் நம்ம கேப்டன், அதாவது அவன் தான் நம்ம கேப்டன். அதனால் நம்ம வந்து கேப்டனுக்கு நிறைய பால் கொடுக்கலாம். ஆனால் இப்போ அவனுக்கு 2 ஓவர் தான், 10 ஓவர் இருக்கும் கைஸ். அதுக்கு ஆளுக்கு 2 ஓவர் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து எவ்வளோ ஸ்கோர் வச்சுருக்காங்கன்னா ரொம்ப மொக்கையாடுறானுங்க. ஏன்னா 10 ஓவரில் இவ்வளோ தான் எடுக்க முடியும். பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன சூஸ் பண்ணலாம். ஸோ மீடியம் நான் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா மீடியம் வந்து அவனுக்கு ஈஸியாக 6 அடிச்சிட்ருக்கானுங்க. ஆனால் மீடியமே எடுக்க மாட்டேன். அதை நான் வேறையாக எடுத்துகிட்ருக்கேன். ஃபிங்கர் ஸ்பின்னு போடு அவுட் 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 அவுட்டு. ஸோ கைஸ் 2 அவுட் 3 அவுட்ரா செம்ம கைஸ். இப்போ நம்ம வந்து அவனுங்க வந்து 127 எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து இந்த 127 சேஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்ம ஓப்பனர்ஸ் இவங்க தான், வெங்கடேசன் கேமர்ஸ். ஸோ கைஸ் கேமர்ஸ் என்னோட பக்கு வருது கைஸ், சாரி கைஸ். ஸோ கைஸ் 3 எடுத்துட்டான். ஸோ கைஸ் நான் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பீடப் பண்ணிட்டேன், ஏன்னா அதனால தான் பக்கான மாதிரி காமிக்குது. ஸோ கைஸ் 2 ஓகே 1 6 வேணுமா? 6 ஐயோ டாட்டு 6. ஸோ 4 விடுங்க, 4 அடிச்சிட்டோம். ஃபாஸ்ட்டாக வேண்டாம். 3 ஓகே 6 பாரு 6 கைஸ். சென்னைனா யார் நினச்சிக்கிட்டீங்க? இருங்க கைஸ், அந்த சென்னை ஜெயிக்கலன்னா என்ன, நம்ம சென்னை ஜெயிக்கும் கைஸ். பார்த்துக்கிட்டே இருங்க கைஸ். ஸோ கைஸ் இப்போ நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா 4-6 அடிச்சிட்ருக்கோம். அது 2 4 ஒரே 4 ஒரு 6 தான், விடுங்க கைஸ். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கான் எவனோ ஒருத்தர் இருக்கான், ஒரு ரஷீத் கானாக இருப்பானோ சந்தேகமாக இருக்கே. 6 அடிச்சிட்டோம், பரவாயில்லையே, நல்லா 6 அடிக்கிறோமே. 3 ஓகே கைஸ். அதாவது ஆட் நம்பர்ஸ் வந்து நம்ம மாற்றிடணும் போல். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறது, டாட் எடுத்துட்டோம். 4 பாருங்கள் கைஸ். இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க, நான் செஞ்சுரி எடுக்க பாருங்கள். செஞ்சுரிலாம் ஒருத்தனால எடுக்க முடியாது, ஏன்னா 6 போகிறா. ஏன்னா 127 இருக்குல்ல, இன்னொரு 6 போகிறா. ஸோ கைஸ் ஹாட்ரிக் 6 கைஸ், ஹாட்ரிக் 6 அப்போ 3 அப்போ ஹாஃப் செஞ்சுரி எடுத்துடாண்டா கேமர்ஸு. 6டா கைஸ். இந்த ஓவரில் மொத்தம் 4 6 கைஸ். வெறித்தரமாக ஆடுறோம் இப்போ. டேய் கேமர்ஸு. ஸோ கைஸ் நம்ம பேட்டிங் மட்டும் தான் நம்மளுக்கு கண்ட்ரோலில் இருக்கும், பவுலிங் நம்ம கண்ட்ரோல் பண்ண. 6 என்ன கைஸ் இப்படி டேய் கைஸ், என்ன கைஸ் ஒரு ஓவருக்கு இவ்வளோ ஆடுறோம். இன்னொரு 6 லாஸ்ட் பாலில் லாஸ்ட் 6 வருமா? ஆச்சா டாட்டு விடுங்க கைஸ். அந்த ஓவர் ஃபுல்லாக 6 தான் இருந்துச்சு, டாட் இருந்துச்சு. 4 இப்போ நம்ம செம்மையாக ஆடிட்டுருக்கோம். வெங்கடேசன் வச்சியும் இது கேமர்ஸை வச்சியும் செம்மையாக போட்டி போடுறாங்க கேமர்ஸும். இதில் வந்து நம்ம ஆரோ இருக்குல்ல கைஸ், பால் சில டைம்ஸ் லெஃப்ட் சைடு வரும், ரைட் சைடு வரும், நம்ம தான் பார்த்து அடிக்கணும். ஸோ கைஸ் இப்போ வெங்கடேசன் வந்து 50 எடுக்க ட்ரை பண்ணுறா. அப்படி நம்ம எடுத்து கொடுப்போம். இன்னும் ஒன்றுடா டே அவன் 50 போயிடுச்சுடா. ஏன்டா இப்போலாம் பண்ணுறீங்க? வெங்கடேசன் பாவம் கைஸ், அவன் 50 எடுத்து அவன் ஹாஃப் செஞ்சுரி கைஸ். எவ்வளோ கவலைப்பட்டிருப்பான். கேமர்ஸு உனக்காக அவனோட ஹாஃப் செஞ்சுரி வேஸ்ட் பண்ணிட்டடா. ஸோ கைஸ் அது கோல்ஸு நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம கிச்சி கேமர்ஸ் இது நான் வந்து ஹெச்கே கேமர்ஸ்னு போட்டிருக்கேன், ஏன்னா தெரியாமல் போட்டேன் கைஸ். கிச்சி கேமர்ஸ்னு போடலான்னு இருந்தேன், அதுக்குள்ளேயே நம்ம மோசி இருக்கான்ல, அவன் ஹெச்கே கேமர்ஸ்னு போட சொல்லிட்டான். அது ஏன்னு எனக்கே தெரில இது வரைக்கும். சூஸ் பண்ணியிருக்கோம் அடப்பாவி. இப்போ நம்ம தோத்துட்டோன்னா ஒரு பாட் வந்து நம்மளை என்ன சூஸ் பண்ண சொல்லோன்னா பவுலிங் சூஸ் பண்ண சொல்லுது.
விடுங்க. இது ஃபாஸ்ட் ட்ராக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ். இங்கே வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணிடலாம், ஏன்னா இது ஃபாஸ்ட்டாக ஓடும். ஸோ கைஸ் இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கைஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், நீங்களும் மிஸ் பண்ண பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிராணி சீரீஸ் வந்து போட்டுட்ருக்கோம். நாளைக்கு கிராணி சீவர் எஸ்கேப் போடலான் இருக்கேன். அது வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன் கைஸ், வீடியோ எடிட்லாம் முடிச்சாச்சு. இன்றைக்கி அந்த வீடியோ போட்டிருப்பேன், ஆனால் முதல் பாலே 6 கைஸ். ஒன்றுங்க நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன், பரவாயில்ல. 120 எடுத்துட்டாங்க கைஸ். போன தடவை பரவாயில்ல கைஸ். இந்த டீம் ரொம்ப மோசமாக இருக்குது கைஸ். 120 தான் கைஸ் எடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து 3 எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் சீவர் எஸ்கேப் போட்டுறேன் சொன்ன மாதிரியே. ஸோ போட்டுடலாம். 6 கைஸ் போடு. சீவர் எஸ்கேப்பு, அதுக்கப்புறம் கார் எஸ்கேப் கைஸ். அடுத்து நம்ம கிராணி 2 மல்டிப்ளேயர் ஆட ட்ரை பண்ணலாம். 4 புட் புட் ஓவரில் மொத்தம் 3 பவுண்ட்ரி கைஸ். ஸோ கைஸ் யாருக்கெல்லாம் சென்னை பிடிக்குமோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். யாருக்கெல்லாம் ஆர்சிபி பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க காய்ஸ். ஐயோ கைஸ் கேமர்ஸ் அவுட்டு கைஸ். ஏன் கைஸ் இப்போலாம் நடக்குது? ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்திருக்கிறது போஸ் அயான் போஸ்ன்னு எவனோ வந்திருக்கான். போஸு ஆடுறா 2ஆ? சரி விடுங்க பார்த்துக்கலாம். 2 தானே வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3. ஓகே போஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுறான். இப்போ நம்ம வந்து வெங்கடேஷன் ஆடலாம். நம்மளால் பேட்டிங் கோச்சும் பவுலிங் கோச்சும் கூட அப்கிரேட் பண்ண முடியும் கைஸ் இந்த கேமில். அது நம்ம தான் அப்கிரேட் பண்ணணும். அதுக்கு வந்து காசு தேவை. அதுக்கு காசு தேவைன்னா நல்லா மேட்ச் ஆடணும். ஆனால் மேட்ச் ஆடுறதுக்கு டைம் இல்லை, ஏன்னா எக்ஸாம் அடப்பாவி. ஸோ கைஸ் விடுங்க. வெங்கடேஷன் போன பிறகு 6-4 அடித்தான். அதை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ கைஸ் போஸ் இன்னும் ஒரு பவுண்ட்ரி கூட அடிக்கலை, பரவாயில்ல. வெங்கடேஷன் அடிச்சிருவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அடப்பாவி சரி விடுங்க கைஸ் பார்த்துக்கலாம். 120 தானே, ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போகலாம் வாங்க. ஆனால் அந்த டீம் சொல்ல போது போன டீம் வந்து விக்கெட்டே எடுக்கலை, ஆனால் அந்த டீம் விக்கெட் எடுத்தாங்க. அதுக்காகவே அந்த டீம் ஹேட்ஸ் ஆஃப் டே. அடப்பாவி சரி விடுங்க கைஸ் பார்த்துக்கலாம். அவுட்ரா கைஸ், தெரியாமல் அந்த பட்டன் அமைக்கிட்டோம் கைஸ், தெரியாமல் அந்த பட்டன் அமைக்கிட்டேன். ஸோ கைஸ் இப்போ வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் எடுத்திருக்கேன், பட் நகர்னு ஒருத்தனை. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பக்கம். அப்பா கரெக்ட் டைமில். சரி வெங்கடேஷன் அவுட்டிடும் பாருங்கள் கைஸ். ரைட் ஹேண்டரு பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கும் ஸ்க்ரீனு, மாறிடும். ரைட் ஹேண்டர்னா பட் நகர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புட் அடப்பாவி எந்த பக்கம் போடுறான் பாடுறா. ஃபாஸ்ட் ஸ்விங்காங்க கைஸ். போடா. ஸோ கைஸ் 3 எடுத்துட்டோம். இப்போ வெங்கடேஷனுக்கு 30 வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா பட் நகர் அவுட்டு ஷை. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லோரும் சூஸ் பண்ணலாம்னா சிங்கிளே சூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்மக்கிட்ட 2 ரைட் ஹேண்டட் பேட்டர்ஸ் தான் கைஸ் இருக்காங்க. எல்லோரும் லெஃப்ட் தான். ஒரே பாலே டவுட்டு டோட்டுன்னு சொல்லிட்டேன். 3 போடு. இவன் ஸ்லோவாக போடுறான் பாருங்க. ஸ்லோ ஃபாஸ்ட்லாம் இருக்குது. நம்ம பேட்டிங் கோச்செலாம் இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம பேட்டிங் நல்லா ஆடுவோம், ஃபீல்டிங் கோச்சும் நல்லா ஆடுவோம். அவுட் ஆஃப் த கேட்ச்னு ஒன்று வந்துச்சுல கைஸ், அவுட் காட்னு ஒன்று வந்துச்சுல நம்ம பவுலிங் போடும்போது, அது நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பவுலிங் கோச் போட்டால் அது வந்து நல்லா ஆட்டோ ப்ளே பாட்ஸ் கூட நல்லா பவுலிங் போடும். 4 எடுத்துட்டோம். ஓகே நைஸ் ப்ளே. ஓகே சிங்கிளோட ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி. செகண்ட் பவுண்ட்ரி 2 4 அடிச்சிருக்காரு சிங்கிளு. ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து மேனு 2 பேரை பார்த்துருக்கேன். ஒன்று போக்கிமானில் வர ஒரு மே, அடுத்து வந்து கேலண்டரில் வர மே. இங்கே எப்படி மே வந்துச்சு தெரியலையே. போய் வெங்கடேஷன் அவுட் பண்ணிட்டாங்க கைஸ் தெரியாமல். பட் இப்போ வரது விக்ரம் ராத்தோர். வெறும் ராத்தோர் தான், விக்ரம் ராத்தோர்லாம் கிடையாது. ஸ்டைலிஷ்க்கு சொல்லான்னு சொன்னேன். ஸோ கைஸ் ராத்தோர் வெறும் 3 தான் அடிச்சிருக்கான். ஸோ கைஸ் சிங்கிள் அடிப்பாரா மாட்டாரா? 6 அடிச்சிட்டான் கைஸ். செம்ம கைஸ் செம்மையாக போகுது கைஸ் மேட்ச்சு. ஸோ கைஸ் இந்த வீடியோவை நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வரோம் கைஸ், கண்டிப்பாக பாருங்கள். ஆனால் சில டைம்ஸ் மட்டும் வீடியோ வராது, ஏன்னா அப்போ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது கைஸ், அதனால் கொஞ்சம் வீடியோ வராது. ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ எடுத்துகிட்ருக்கேன்னா 4 ஓடு. இந்த பக்கம் வரும். இந்த பக்கம் பட் 6 சிங்கிள். இப்போ செம்மையாக ஆடுறாங்க. சிங்கிள் இப்போ சிங்கிளாக மாறிட்டான், அது சிங்கிள் இப்போ சிங்கமாக மாறிட்டான். ஸோ கைஸ் இப்போ 3 எடுத்துட்டான். ராத்தோர் ஒரு பவுண்ட்ரி ஆடுறா. பவுண்ட்ரி அடிக்க மாட்டேங்கிறான்டா ராத்தோர். பரவாயில்ல ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணுறான், அது போதும். திரும்ப வந்துட்டான். ஸோ இப்போ 2 எடுத்துட்டான் விக்ரம் ராத்தோர். ராத்தோர் விக்ரம் ராத்தோர்னே வருது கைஸ் வாயில். ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி ஆஃப் ராத்தோர். ஓகே 6 அடிப்பாரா ராத்தோர்? ஓகே 6 அடிக்கல, 2 தான்.
ஓகே இந்த ஓவர் ஃபுல்லாக 6 அடிக்கலான்னு ட்ரை பண்ணேன், ஆனால் அடிக்க முடியல ராத்தோரால். ஓ ஜெயிச்சிட்டோம். ஸோ கைஸ் மேலே நான் ஸ்கோர் கோடை பார்க்கவே இல்லை கைஸ், விடுங்க பார்த்துக்கலாம். மேன் ஆஃப் த மேட்ச் ஹெச்கே கேமர்ஸ் நம்ம தான் மேன் ஆஃப் த மேட்ச்சு. அப்கிரேட் பண்ண பார்த்தீங்களா கைஸ், பேட்டிங் கோச்சில் அப்கிரேட் பண்ணுறேன்னு சொல்லுது. இன்னும் நம்ம ஒரு மேட்ச் போடலாம் பாருங்கள் கைஸ். பிளேயர் ஆஃப் த சீசன் வந்து சதக் கான், அதான் கான்னு ரஷீத் கான்லாம் சொன்னோமே அவன் கைஸ். யாரும் அவன் செம்மையாக இருக்குது கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெல்ஸான்னு கேட்குது. இது நான் டெல்ஸை போகிறேன்டா அப்படா. எப்போ பார்த்தா டெல்ஸி வந்துட்டு இருக்குது கைஸ். பேட்டிங் சூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு, ஏன்னா நம்ம பவுலிங் சூஸ் பண்ணியாச்சு, பவுலிங் ஆடக்கூடாது. ஸோ கைஸ் வந்து அஷீர் ஆஃப்னு ஏதோ வந்திருக்கு. இதான் கைஸ் லாஸ்ட் மேட்ச். இதுக்கு மேலே நம்ம இந்த மேட்ச்சில் மட்டும் ஜெயிச்சோன்னா செமிஃபைனல்ஸ்க்கு போயிடுவோம் கைஸ். ஸோ கைஸ் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி தான் காமிக்கிறேன், ஏன்னா ரொம்ப லேட் ஆகும் கைஸ். ஏன்னா இந்த வீடியோவை 16 மினிட்ஸ் பாருங்கள், இந்த சின்ன கேமுக்கு 16 மினிட்ஸ் போயிடுச்சு. ஆனால் அப்போ பார்த்துக்கோங்க ரியல் கேம் எப்படி இருக்கும்னு. 6டா செம்மடா, கேமர்ஸு நல்லா ஸ்டார்ட்ரா, அவுட் ஆகிடாதரா. இப்போ போடு 4. ஸோ கைஸ் கொஞ்சம் பக்கை தான் கைஸ் வருது, விடுங்க பார்த்துக்கலாம். போடு 6 போடு, அவனுக்கு வெறி 8 இருக்கும் நேரத்தி. போடு 4 6 4 ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட 6 4 அடிச்சிட்ருக்கேன். 1 விடுங்க, குட் ட்ரை. ஓகே 6 போடு. ஸோ கைஸ் இந்த ஓவர் ஃபுல்லாக நம்ம டேக் ஓவர் பண்ணிட வேண்டியது தான். 2 ஓகே என்ன எடுக்கலாம். ஓகே 3 வந்துடுச்சு. அடுத்த ஓவரும் நம்ம தான் கேமர்ஸ் தான் போட போகிறோம். திரும்ப அந்த கேப்டன் வந்திருக்கான். 6 போடு, கேப்டனோட பவுல்லையே 6டா போடு. ஐயோ 37 விடுங்க. இப்போ வெங்கடேஷன் ஆடுவான். வெங்கடேஷன் நல்லா ஆடுறா. 4 தான் ஓகே. ஸோ கைஸ் ஏதாச்சும் பேக்ரவுண்ட் சவுண்ட் ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸாக கேட்டுச்சுன்னா இக்னோர் பண்ணுங்கள், ஏன்னா அது வந்து கொஞ்சம் சவுண்டு வெளியே ஒர்க் பண்ணுறாங்க கைஸ், அதனால். ஸோ வெங்கடேஷனுக்கு 4 4 6 அடிச்சிட்டான். இன்னொரு 6 4 4 6 6 செம்ம கைஸ். இன்றைக்கி வந்து ஆர்சிபி மேட்ச் கைஸ், சொல்ல மறந்துட்டேன். ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு கைஸ். இப்போ தான் கைஸ் நான் பார்த்துக்கிறேன், ரெக்கார்ட் பண்ண உடனே போட்டேன் கைஸ் நான் வீடியோவை. அங்கே வந்து ஆர்சிபி ஆர்ஆர் போயிட்டு இருந்துச்சு. ஆர்சிபி ஜெயிச்சிச்சு கைஸ். இசாலா கப் நமதேவா பார்க்கலாம். ஸோ கைஸ் கேமர்ஸ்க்கு வேணால் ஆஃப் சென்ச்சுரி இப்போ வந்துடுச்சு திரும்ப. ஆனால் கேமர்ஸ் 2 ஆஃப் சென்ச்சுரி எடுத்தாங்க கைஸ். நம்ம ஆடின 2 மேட்ச்லேயும் போடுறா கேமர்ஸ்டா. கேமர்ஸ் இந்த ஓவர் ஃபுல்லாகவே கேமர்ஸ் தான் கைஸ் போட்டிருக்கான் போன ஓவர் ஃபுல்லாக. ஐயோ எப்படி போடுறான் கைஸ். கோவம் வந்துச்சு பாருங்கள். வெங்கடேஷனுக்கு கோவம் வந்தோடனே 4 அடிக்கிறான். 4 தடவை 6 அடிக்கிறான். ஐயோ என்னடா இப்படி அடிக்கிறான் வெங்கடேஷனுக்கு செம்ம திரும்ப கோவம் வந்துச்சு போல். இப்போ எப்படி அடிக்கலாம் பார்க்கலாம். 6 போடு, ஆஃப் சென்ச்சுரி. 2 பேருக்கு ஆஃப் சென்ச்சுரி. இன்னும் ஒரு அவுட்டு கூட இல்லை. இந்த ஓவர் ஃபுல்லாக வெங்கடேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்த ஓவரே 3 ஓகே. வெங்கடேஷனே நீ தான்டா நல்லா ஆடுற. இவனும் 3. ஐயோ நல்லா ஆடுறான்னு சொன்னேன். இவனை 3 திரும்ப 3யா. ஸோ கைஸ் இந்த ஓவர் ஃபுல்லாக 3 3 3ஆக வருதான், எப்படி இருக்கும். வெங்கடேஷனோட மாட்டிக்கிறான் 3 வரத்துக்கு. 6 தான் வேணும்னு சொல்கிறான் வெங்கடேஷனு. பார்த்துக்கினா இப்போ வந்து நைட் ஒரு மேட்ச் வருது கைஸ். அது என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா டெல்லிக்கும் மும்பைக்குமா பிரான்ஸ். அதாவது நான் வந்து டெல்லி மும்பை மேட்ச் நடக்கும்போது தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் பிரான்ஸ். ஸோ பிரான்ஸ் எனக்கு தெரியாது பிரான்ஸ். ஸோ இப்போ நம்ம 3 எடுத்துட்டோம். வெங்கடேஷன் தான் இப்போ ஹை ஸ்கோரில் இருக்கான். அவன் தான் இப்போ லோவில் இருந்தான், இப்போ ஹைக்கு வந்துட்டான். ஏன்னா அவன் தான் நல்லா ஆடுறான், 6 அடிக்கிறான். ஸோ இன்னும் கைஸ் திரும்ப இந்த ஓவரம் 3 வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ டாட்டு 3 என்னது 3 திரும்ப டாட்டு. அடப்பாவி ஒரு ஓவர் வேஸ்ட் பண்ணிட்டான்டா. கேமர்ஸ் அடி 6டா போடு. வெங்கடேஷனை தாண்டிட்டான். ஸோ கைஸ் இப்போ 1 ஓகே விடுறா பார்த்துக்கலாம். இவன் அடிப்பான் 2 ஓகே. குட் ட்ரை, நைஸ் ட்ரை. 6 2 கைஸ் திரும்ப 2 வந்துச்சு பிரான்ஸ். 6 போடு. 2-2 வந்து என்ன கைஸ். ஸோ கைஸ் இப்போ நான் வந்து ஆஃப் சென்ச்சுரி அடிக்கிற நிலமையில தான் இருக்கும். 88. இப்போ நீங்கள் இப்போவே போய் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் சென்ச்சுரி அடிப்பான்னு. கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லி ஆகணும். இப்போ பாருங்கள் எல்லோரும் சென்ச்சுரி அடிக்கிற நிலமையில தான் இருக்காங்க. கண்டிப்பாக சொல்லுங்கள் கைஸ் யார் கமெண்ட் அடிங்க. 3 ஆப்ஷன் தரேன். இது அடிப்பாங்க, இது கேமர்ஸ் அடிப்பான், வெங்கடேஷன் அடிப்பான், இல்லைனா 2 பேர் அடிக்க மாட்டாங்க. 2 தரேன் கைஸ் சான்ஸு. நீங்கள் சொல்லுங்கள். பாருங்கள் சைடில் கண்ட்ரோல்ஸ்னு காமிக்குதா, இந்த கண்ட்ரோல் வச்சு நம்ம வந்து கண்ட்ரோல் மாற்றிக்கலாம். கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ வெங்கடேஷனோட டர்னு 4. டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஒருத்தர் சென்ச்சுரி எடுக்க போகிறாரு, யாருன்னு பார்க்கலாமா.
ஓ ஓ ஐயோ செஞ்சுரி போயிடுச்சு காய்ஸ் வெங்கடேஷன்து போஸு. ஸோ கைஸ் இப்போ கேமர்ஸ் மட்டும் தான் இருக்கான். இப்போ சொல்லுங்கள், கேமர்ஸ் எடுப்பாரா மாட்டாரா? போஸ் 6 கைஸ், 6 கைஸ். திரும்ப போஸு, போஸு ப்ளீஸ் தான் 3 ஏறா, ப்ளீஸ் தான் 3 ஏறா 3. டே 6டா, டே ஹேட்ரிக் 6 அடிக்கிறானேடா போஸு. வந்தோடனே ஹேட்ரிக் 6 அடிக்கிறான். 4 4 பாலும் பவுண்ட்ரி தான். ஸோ கைஸ் 2 பேராலையும் அடிக்க முடியல. யார் கரெக்டான ஆன்சர் சொன்னீங்களோ அவங்க வந்து எஸ் ப்ரோ ஐ ஆன்சர்டு கரெக்டு கைஸ், கரெக்டு ஒன்லி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து பவுலிங் பண்ணிகிட்ருக்கோம். நான் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணியிருக்கலாம், பரவாயில்ல. இப்போ ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள், ஜெயிக்க போகிறோம். அவ்வளோதான். என்ன இதுக்கு மேலே எங்கே போகிறது? அவனுங்களால் 120 அடிய முடியல. ஓ 148 எடுத்துட்டாங்க, பரவாயில்ல. நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ கைஸ் கிட்டத்தட்ட வந்தாங்க கைஸ். ஹெச்கே கேமர்ஸ் தான் மேன் ஆஃப் த மேட்ச்சு. ஸோ செஞ்சுரிக்கு ஒரு காயின் கொடுப்பாங்களாம் கைஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து செமிஃபைனல்ஸ்லாம் இருக்குது. யாரவன் போடா வீட்டுக்கு போகிறா. ஸோ கைஸ் இங்கே செமிஃபைனலுக்கெல்லாம் இருக்குது. நம்ம செமிஃபைனல் 1 கூட கொலம்போ கூட மோத போகிறோம். ஸோ கைஸ் இதோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போட்டுடுறேன். இதுக்கு மட்டும் 5 லைக் வந்துச்சுன்னா போடுறேன். ஸோ அட்டில் தென் பாய் ஃப்ரம் கிச்சி. பாய் மறக்காமல் லைக்ஸ்லாம் பண்ணுங்கள். பாய்.